வணக்கம். நவம்பர் 27ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் நேற்று ரெட்டில் க்ளோஸ் ஆகியிருக்கு. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் ரெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 0.2% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. இப்போ இந்த வீடியோ சேர தருணத்தில் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகி நிஃப்டி ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். ஆஸ்திரேலியாவில் புது மசோதாவை கொண்டு வராங்க. சின்ன பசங்களை சோஷியல் மீடியாவிலேருந்து தடை செய்வதற்காகத்தான் இந்த மசோதான்னு மின் பத்திரிகையில் தகவல் கொடுத்துருக்காங்க. 16 வயதிற்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடாதுன்றதான் அந்த மசோதாவுடைய நோக்கமே. அப்படி மீறி அவங்க சோஷியல் மீடியாவில் வந்தாங்கன்னா அந்த சோஷியல் மீடியா கம்பெனிகளுக்கு அபராதம் விதிக்கப்படும். $50 மில்லியன் வரைக்கும் அபராதம் விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அதே மின் பத்திரிகையில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. இதனால் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் ஆந்திர பிரதேஷில் கனமழை மற்றும் பலத்த காற்று வீசி வருவதாக அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. இதன் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகள் விடுமுறையும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இது குறித்து தினத்தந்தியிலிருந்து கிடைத்த தகவல், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் சூறாவளி புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்திருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க. நாளை நள்ளிரவு அல்லது நாளை மறுநாள் தமிழக கடலோர பகுதிகளுக்கு பக்கத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு அந்த செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. C2C அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் IPO குறித்து சிலர் கேட்டிருந்தீங்க. IPO நேற்று நவம்பர் 26ஆம் தேதி முடிவுக்கு வந்திருக்குங்க. யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கடைசி நாள் நேற்று நவம்பர் 26ஆம் தேதி. என்ன இப்போ அப்டேட்னா, பிஸ்னஸ் லைன்லேருந்து கிடைத்தது. IPOடைய லிஸ்டிங் போஸ்ட்போன் பண்ணியிருக்கிறாங்க. என்ன காரணம்னா, NSE மற்றும் செபி சில விஷயங்களை கேட்டுட்டு இருக்கிறாங்க கம்பெனிக்கிட்ட. குறிப்பாக அவங்க சொல்லியிருப்பது, ஒரு இண்டிபெண்டன்ட் ஆடிட்டரை நியமித்து அவங்களுடைய ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸை அவங்க ஆடிட் பண்ணி ரிப்போர்ட்ஸ் வழங்க வேண்டும். அதுதான் ஒரு ஆர்டர் அவங்களோடது. அதை செய்திருப்பதாக கம்பெனி தரப்பில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது அடுத்த 2 அல்லது 3 நாட்களுக்குள்ள அந்த ரிப்போர்ட்டும் வந்துருன்னு கம்பெனி விளக்கம் கொடுத்துருக்காங்க. வேறு என்னென்ன தடைகள் விதிச்சிருக்கிறாங்கன்னா, வேறு சில விஷயங்கள் என்னென்னா, இதை தவிர இன்வெஸ்டர்ஸ் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த IPOவில் அவங்க திரும்ப பெறுவதற்கான வசதியை அமைக்க வேண்டும். அதாவது இப்போ ஆல்ரெடி நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறேன், நான் வெளியேறிடலாம். ஆனால் நான் வெளியேறிட்டேன்னா மறுபடியும் என்னால் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது. ஸோ அந்த ஆப்ஷனை வழங்க வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க செபி. அடுத்ததாக NSE ஒரு மானிட்டரிங் ஏஜென்சி, ஒரு குழு அமைக்கிறாங்க. இந்த IPO வழியாக இந்த பணத்தை என்ன செய்ய போகிறாங்க, இந்த கம்பெனி IPO முடிஞ்சு பணம் வந்ததற்கு பிறகு இந்த கம்பெனி என்ன செய்ய போறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்களோ அதன்படியே செய்கிறாங்களான்றது கண்காணிப்பதற்காக ஒரு குழுவும் அமைக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் நேற்று 3வது நாள் முடிவில் எவ்வளவு ஆகியிருக்குன்னு பார்க்கும்போது ஒட்டு மொத்தமாக 125 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருந்திருக்கு. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் பார்க்கும்போது 132 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருக்கு. அதற்கு பிறகுதான் இந்த அப்டேட் வருது. செபியும் NSEயும் சில ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணியிருக்கிறாங்களா. அதில் முக்கியமான ஒரு ஆர்டர் இண்டிபெண்டன்ட் ஆடிட்டரை நியமித்து ஆடிட் பண்ணி ரிப்போர்ட்ஸை வழங்க வேண்டும்னு கம்பெனி இப்போ சொல்லியிருப்பது. அடுத்த 2 அல்லது 3 நாட்களுக்குள்ள அது முடிவுக்கு வந்துரும்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றொரு ஆப்ஷன் செபி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வெளியேறுவதற்கான ஒரு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் செய்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. C2C அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் IPO. இந்த தகவல் நமக்கு கிடைத்தது பிஸ்னஸ் லைன்ல இருந்து. NTPC கிரீன் எனர்ஜி IPO முடிஞ்சு இன்னைக்கு லிஸ்ட் ஆனது. 3% கூடுதலாக லிஸ்ட் ஆயிருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். NTPC கிரீன் எனர்ஜி குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்க ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அமைக்கிறாங்க. மகாராஷ்டிரா ஸ்டேட் பவர் ஜெனரேஷன் கம்பெனியுடன் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர், 50-50 ஜாயிண்ட் வெஞ்சர். எதற்காக? மகாராஷ்டிராவில் ரெனியூபிள் எனர்ஜி பார்க்ஸ்க்காகத்தான் இந்த ஜாயிண்ட் வெஞ்சர். NTPC கிரீன் எனர்ஜி தரப்பு மற்றொரு அப்டேட் என்னன்னா, ஒரு மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க சத்தீஸ்கர் ஸ்டேட் பவர் ஜெனரேஷன் கம்பெனி லிமிடெடுடன். எதற்காக? ரெனியூபிள் ப்ராஜெக்ட்ஸ்க்காகத்தான் இந்த மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபாக்ஸ்கான் நிறுவனம் தமிழக அரசுடன் ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் யூனிட்டுக்காகத்தான் இந்த பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. தமிழக அரசு ஏற்கனவே 200 ஏக்கர் நிலத்தை ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க ஃபாக்ஸ்கான் நிறுவனத்திற்கு.
வேதாந்தா குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல், சவுதி அரேபியாவில் அவங்க முதலீடு செய்கிறாங்க. காப்பர் ப்ராசஸிங் ஃபெசிலிட்டிஸ்க்காக $2 பில்லியன் முதலீடு செய்கிறாங்கன்னு வேதாந்தாவில் தகவல் கொடுத்துருக்காங்க. என்ன உற்பத்தி திறனில் ஆலையை அமைக்கிறாங்க? 4 லட்சம் மெட்ரிக் டன் ஒரு ஆண்டிற்கு உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ஆலையும், 3 லட்சம் டன் ஒரு ஆண்டிற்கு உற்பத்தி செய்யக்கூடிய மற்றொரு ஆலையும் அமைப்பதற்காகத்தான் இந்த $2 பில்லியன் சவுதி அரேபியாவில் முதலீடு செய்கிறாங்க வேதாந்தான்ற தகவல் சிஎன்பிசி டிவி 18ல் கொடுத்துருக்காங்க. தேவியானி இன்டர்நேஷனல் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. இந்தியாவில் KFC, பிஸா ஹட், காஸ்டா காஃபி அமைப்பு அந்த பிராண்ட்ஸை வைத்திருக்கக்கூடிய கம்பெனி தான் தேவியானி இன்டர்நேஷனல். அந்த ஸ்டோர்ஸை நடத்துகிறாங்க சில இடங்களில். அவங்க தரப்புல இருக்கக்கூடிய அப்டேட் என்னன்னா, காஸ்டா காஃபி பிஸ்னஸ் உடைய CEO ராஜினாமா செய்திருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க தேவியானி இன்டர்நேஷனல். அல்ட்ராடெக் சிமெண்ட் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்க கேசோராம் இண்டஸ்ட்ரீஸுடைய சிமெண்ட் பிஸ்னஸை மர்ஜர் பண்ணுறாங்கன்ற தகவல் நம்ம முன்னே பார்த்தது தான். அதற்கு இப்போ NCLT நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் ஒப்புதல் வழங்கியிருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். மற்றொரு அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அல்ட்ராடெக் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க ₹1000 கோடி. அதற்கு போர்டு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் பிரைவேட் பிளேஸ்மெண்ட் வழியாக ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. CG பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன்ஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்ட்ராடேல 3% அதிகரித்தது. கம்பெனி தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அவங்களுடைய சப்சிடரி நிறுவனமான GG ட்ரானிக்ஸ் இந்தியாவுக்கு கவச் சிஸ்டம்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கவச் எதற்குன்றது முன்னே நம்ம பார்த்துருந்தோங்க. ட்ரெயின்ஸ் பாதுகாப்பாக ஓடுவதற்காக தான் இந்த கவச் சிஸ்டம். அதற்கான ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து. அதோடைய மதிப்பு ₹500 கோடி இடையே. கோட்டக் மஹிந்திரா பேங்க் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. எதற்கு? அவங்க ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்குடைய பர்சனல் லோன் புக்கை வாங்க போகிறாங்கன்னு அப்போயே அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அக்டோபர் மாதத்தில் நினைக்கிறாங்க. அவங்க ஒரு ஒப்பந்தத்திலையும் கையெழுத்திட்டு இருந்திருக்கிறாங்க. அதற்கு இப்போ காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸ்க்கு மார்கன் ஸ்டான்லி ரேட்டிங்கை டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. மேலும் 11% விழும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முன்ன சொல்லியிருந்தது ஓவர் வெயிட் ரேட்டிங், இப்போ டவுன்கிரேடுக்கு பிறகு அண்டர் வெயிட்டாக குறைச்சிருக்கிறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸ் ₹1510. பத்தாஞ்சலி ஃபுட்ஸுடைய ஷேர்ஸை LIC வாங்கியிருக்கிறாங்க. ஸ்டேக்கை உயர்த்துறாங்க. 4.98% 5.02% உயர்த்தி இருக்கிறாங்க. ஸ்விக்கி குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், செப்டம்பர் குவார்ட்டருக்கான ரிசல்ட்டை அவங்க டிசம்பர் 3 வெளியிட இருக்கிறாங்க. அவங்க IPO முடிஞ்சு லிஸ்டிங் ஆனதற்கு பிறகு முதல் முறையாக வரக்கூடிய குவார்ட்டர்லி ரிசல்ட் இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். ZF கமர்ஷியல் வெஹிக்கிள் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் குறித்து CNBC TV 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல், இன்றைக்கி ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கின்ற அப்டேட். முன்னவே கணிச்சிருந்தாங்க பிளாக் டீல் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு, இப்போ உறுதி செய்திருக்கிறாங்க. 14% ஷேர் பிரைஸ் இன்றைக்கி வீழ்ச்சியும் பார்த்துருக்கு. ₹1387 கோடி மதிப்பிற்கான ஷேர்ஸ் கைமாறி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 11 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் அல்லது 5.7%. யார் வாங்கியிருக்கிறாங்க, யார் விற்பனை செய்திருக்கிறாங்கன்ற தகவல் இது வரைக்கும் இல்லை. சாயங்காலமாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலிருந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் CNBC TV 18ல் முன்னே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ப்ரொமோட்டரான வேப்கோ ஏஷியா விற்பனை செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு 3.5% ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. செப்டம்பர் மாத இறுதியில் அவங்க கைவசம் கிட்டத்தட்ட 67.5% ஸ்டேக் இருந்திருக்கு ZF கமர்ஷியல் வெஹிக்கிள் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ்ல. டால்ப்ரோஸ் ஆட்டோமோட்டிவ் காம்பனன்ட்ஸ் தரப்பு அப்டேட் இருக்கு. அவங்களுடைய ஜாயிண்ட் வெஞ்சர் நிறுவனங்களுக்கு புதிதாக கிடைத்த ஆர்டர்ஸ் உடைய எண்ணிக்கை அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. ₹475 கோடி. இதில் எக்ஸ்போர்ட் ஆர்டர் ₹145 கோடி. டாபர் இந்தியா குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், GST அத்தாரிட்டிஸ் அவங்களுக்கு டாக்ஸ் டிமாண்ட் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. ₹320.6 கோடி மதிப்பிற்கான டாக்ஸ் டிமாண்ட், இதில் இன்ட்ரெஸ்ட்டும் அடங்கும்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். ஃபெடரல் பேங்குக்கு ரெலிகேர் புரோக்கிங் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹250. கொடுத்துருக்கிற கால அளவு அடுத்த 2 to 4 மாதங்கள். அதாவது முந்தின க்ளோஸ்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 17% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய மார்ஜின்ஸ் இரட்டிப்பாக இருக்குது மற்றவங்க கொடுக்குறத காட்டிலும். ஏற்கனவே அவங்க விலையை குறைச்சி ஒரு போட்டியை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக நம்ம அந்த கோலா பிஸ்னஸ்லையும் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கிராசரி பிஸ்னஸ்லையும் அவங்க விலையை குறைச்சி ஒரு போட்டியை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி அவங்க ஜியோவை கொண்டு வந்தாங்களோ விலையை குறைவாக கொண்டு வந்து ஒரு டிஸ்ரப்டிவாக கொண்டு வந்துட்டு அந்த காம்படிஷனில் ஒரு டிஸ்ரப்ஷனை கொண்டு வந்து அவங்க எப்படி மார்க்கெட் ஷேரை பிடிச்சாங்களோ அதே போல தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ கூடுதலாக அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கான மார்ஜினும் அதிகமாக கொடுப்பதாக மணி கண்ட்ரோல் மற்றும் எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்காங்க. மற்ற நிறுவனங்கள் எவ்வளவு கொடுக்குறாங்க மார்ஜின்ஸ் ஆகினா 3-5%. அதாவது கொக்கோ கோலா, பார்லே, நெஸ்லே, பிரிட்டானியா, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு 3-5% மார்ஜின் கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் 6-8% அவங்க மார்ஜின்ஸாக கொடுக்குறாங்க. அப்போ தான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவங்களுடைய ப்ராடக்ட்ஸை அதிகமாக வாங்குவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு.
3 ஸ்டாக் ஐடியாஸ் எக்கனாமிக் டைம்ஸில் கொடுத்துருக்காங்க. 22லிருந்து 56% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஜென்சஸ் இன்டர்நேஷனலுக்கு எலாரா வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ரூ. 1350, 56% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆஃபீஸ் ஸ்பேஸ் சொல்யூஷன்ஸ்க்கு ஐஐஎஃப்எல் செக்யூரிட்டிஸ் கொடுத்துருக்கிற டார்கெட் 980, தற்போதைய லெவலிலிருந்து 36% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. எம்கியூர் ஃபார்மாக்கு கோடெக் இன்ஸ்டிடியூஷனல் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் 1680, 22% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதானி கிரீன் எனர்ஜி தரப்புல வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. எது குறித்து நம்ம எப்போவுமே பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த செய்தி தாங்க. அதானி குரூப் வந்து லஞ்சம் கொடுத்து ப்ராஜெக்ட்ஸ் இந்தியாவில் வாங்கியிருக்கிறாங்க. அந்த செய்தியுடைய பாகமாகத்தான் இப்போ விளக்கம் கொடுத்துருக்காங்க. ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதற்கு முன்னாடி நம்ம பார்த்த செய்தி என்னன்னா, அதானியுடைய தலைவர் கௌதம் அதானி, அப்புறம் அவருடைய சகோதரருடைய மகன், அப்புறம் வேறொரு அந்த குழுமத்தை சார்ந்த வேறொரு மீது வந்து இந்த லஞ்சம் கொடுத்து ப்ராஜெக்ட்ஸை வாங்கியிருக்காங்கன்ற குற்றச்சாட்டு யூஎஸ்ஏல நடந்துகிட்டு இருக்கு. அந்த விசாரணை நடக்குதுன்ற செய்தி தான் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அதானி கிரீன்னா, 2 கேஸ் இருக்குது யூஎஸ். ஒன்று யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் நடத்தக்கூடிய விசாரணை, மற்றொன்று யுனைடெட் ஸ்டேட்ஸ் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் நடத்தக்கூடிய விசாரணை. இந்த இரண்டிலுமே வந்து லஞ்சம் கொடுத்து ப்ராஜெக்ட்ஸ் வாங்கியிருக்காங்கன்ற குற்றச்சாட்டு அவங்களுடைய ஊழியர்கள் மீது, அதாவது குறிப்பாக அவங்க சொல்லியிருக்கிறது கௌதம் அதானி, அவருடைய சகோதரர் மகன் மற்றும் வேறொரு குழுமத்தை சார்ந்தவர் 3 பேர் மீதும் கிடையாது அப்படின்ற விளக்கம் கொடுத்துருக்காங்க. அந்த செய்தி வந்திருக்கிறது எந்தெந்த இடத்துல இந்த செய்தி வந்திருக்குன்னு சில பேரை வெளியிட்டிருக்கிறாங்க. ஃபாக்ஸ் நியூஸ்னு நினைக்கிறாங்க, சிஎன்பிசி இந்த செய்தியோட பேர்கள்லாம் வெளியிட்டு இது முற்றிலும் தவறான செய்தின்ற விளக்கம் கொடுத்திருக்காங்க அதானி கிரீன் எனர்ஜி. மறுபடியும் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கௌதம் அதானி, சாகர் அதானி மற்றும் வினீத் ஜெயின் இவங்க மீது எந்த குற்றச்சாட்டும் இது குறித்து, அதாவது லஞ்சம் கொடுத்து ப்ராஜெக்ட்ஸை வாங்கியிருக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டு கிடையாது அப்படின்ற விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க அதானி கிரீன் எனர்ஜி. அப்போ குற்றச்சாட்டில் அவங்க பேரே கிடையாதா அப்படின்ற கேள்விக்கு இல்லை, அவங்க பேர் இருக்குது, ஆனால் இந்த குற்றச்சாட்டில் இல்லை, அவங்க பேர் இடம் பிடிக்கிறது வேறு சில குற்றச்சாட்டுகளுக்கு. அது என்ன அப்படின்றதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. செக்யூரிட்டிஸ் ஃப்ராட் கான்ஸ்பிரசி, செக்யூரிட்டிஸ் ஃப்ராட் மற்றும் வயர் ஃப்ராட் கான்ஸ்பிரசி, இது கீழே தான் இந்த 3 பேர்களும் இடம் பிடிக்குதுன்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க அதானி கிரீன் எனர்ஜி. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வக்கீலான இருக்கக்கூடிய முன்னாள் ஏஜியாக இருந்த முகுல் ரோஹத்கி அவரும் வந்து ப்ரெஸ் ரிலீஸை சந்தித்து பேசியிருப்பதாக மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அதானி போர்ட்ஸ் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய கிரெடிட் ரேட்டிங் டீட்டெயில்ஸை வெளியிட்டிருக்கிறாங்க. அண்மையில் இந்த செய்தி வந்ததற்கு பிறகு என்னென்ன ரேட்டிங்ஸ் இருக்குது அப்படின்றத வெளியிட்டிருக்கிறாங்க. மூடிஸ் ரேட்டிங்ஸ் வந்து அவங்களுடைய அவுட்லுக்கை வந்து நெகட்டிவாக மாற்றிருக்கிறாங்க. ஆனால் ரேட்டிங்கில் எந்த மாற்றமும் இல்லை, Baa3 ஆகத்தான் கொடுத்துருக்குறாங்க. இக்ரா லிமிடெட் அவங்களுடைய லாங் டேர்முக்கு முன்னே கொடுத்த ரேட்டிங்கை மறுபடியும் கொடுத்துருக்குறாங்க. AAA அவுட்லுக் ஸ்டேபிள். ஷார்ட் டேர்ம் கமர்ஷியல் பேப்பருக்கு A1+ கொடுத்துருக்குறாங்க. இந்தியா ரேட்டிங்ஸ் அண்ட் ரிசர்ச் அவங்களுடைய கிரெடிட் ரேட்டிங் லாங் டேர்முக்கு AAA ஸ்டேபிள், முன்னே கொடுத்த ரேட்டிங்கை மறுபடியும் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் கமர்ஷியல் பேப்பர் ஷார்ட் டேர்முக்கு A1+ வழங்கி இருக்கிறாங்க. ஃபிட்ச் ரேட்டிங்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க, லாங் டேர்ம்கான அவுட்லுக்ல மாற்றம் பண்ணியிருக்காங்க. அது வாட்ச் நெகட்டிவா கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இப்போ சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இந்த கம்பெனியை சுற்றி, அதனால அது தீவிரமாக கண்காணிச்சுக்கிட்டு இருக்கும். அது பெரும்பாலும் நெகட்டிவா மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதான் அதோடைய அர்த்தம், வாட்ச் நெகட்டிவ். ஆனால் ரேட்டிங்ல எந்த மாற்றமும் செய்யாமல் விட்டுருக்காங்க ஃபிட்ச் ரேட்டிங்ஸ் BBB-. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.